அனைவருக்கும் வணக்கம். இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்போனா உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஏன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கிறது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள்ல நீங்க பல நேரங்களில் சிலரால சிறு உபத்திரமோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வதும் ரொம்ப நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துல ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் ஒரு படி உயரவோ ஆரம்பிக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி சகோதரர்களால் ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு விரும்பியபடி இடமாற்றமும் கிடைக்கலாம். உன்னதமான பலன்கள் ஏற்படுங்க. எதிலையுமே வெற்றி காண்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராக தாங்க கிடைக்க பெறுவீங்க. வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க. தந்தையுடன் இருந்து வரக்கூடிய மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை உருவாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். இரவு நேரங்கள்ல தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதையும் தவிர்க்க பாருங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அலுவலகத்துல இருந்து வந்த அலைச்சல் பணி சுமை குறைவதால உற்சாகமாகவே காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த மாதம். அதே மாதிரி அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் பல வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு உரிய ஒரு காலகட்டமாகவே இக்காலம் அமைய பெற போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் நினைச்சதை விட மாற்றங்கள் நல்ல நல்ல மாற்றங்களாகவே இக்காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை இருக்க பெறுங்க. பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சுதான். தங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி குழந்தைகள் நடக்கிறது தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறிகளுக்கு பிறகே சாதகமாகவே முடியும். திருமணம் பிழைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவே நடைபெறும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஆனாலும் மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் அதற்கு ஏற்ற பலனும் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் இருக்கிறது. இந்த காலத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீங்க. பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுப்பறைக்கு பிறகு அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலத்துல உறவினர்கள் வருகையால மனம் மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருக்கிறது அவசியங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிற்பகுதியில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. தாயினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்துல தங்களுடைய திறமை உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்குங்க. அதே மாதிரி சக ஊழியர்களினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. அதிகாரிகள் தங்களிடம் ஆலோசனை கேட்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கப்பெறலாம். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. அதே நேரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழுங்க. நண்பர்கள் அனுகூலமாகவே இருக்காங்க. அதே மாதிரி அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்க செய்யலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுங்க. எடுத்த செயலை எப்பாடுபட்டாவது வெற்றிகரமாகவே முடித்து விடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகள் உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அவருடைய உடல் நலன்லையும் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க.
தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலைபளு அதிகரிக்கவும் செய்யலாம். சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் சந்திப்பாங்க. பொறுமையுடன் அனுசரித்து போங்க. வேலையில் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை இருக்குங்க. அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களினுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரினுடைய அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படத்தாங்க செய்யும். அதே மாதிரி பணவரவு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி உருவாகலாம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் நல்ல ஒரு சூழல் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்திலையுமே நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.